அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சரையு ஆய்வு மேற்கொண்டார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரதீப். பிரதீப், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கண்டிப்பாக, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையானது மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான கனமழை பெய்தது. சில இடங்களில் அதி கனமழையும் பெய்தது. குறிப்பாக காவிரிப்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 10 மணி முதல் பெய்த கனமழையானது இப்பகுதியில் விடியல் வரை கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மிட்டலி ஊராட்சிக்கு உட்பட்ட காவிரிப்பட்டினம் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் நகர், ஜீவா நகர் பகுதியில் மழைநீரானது வெள்ளம் போல் குடியிருப்பு பகுதியில் புகுந்தது. இதனால் இரவு 12 மணியில் உறங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் திடீரென்று வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து இரவு முழுவதும் தூங்க முடியாமல் அவர்கள் பாதுகாப்பை காத்துக்கொள்ளும் வகையில் பல்வேறு இடங்களில் தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் விடிய மழைநீரானது சுமார் 250க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்து இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் கடும் அவதிப்பட்டனர். இந்த நிலையில் காலையில் வந்த அதிகாரிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு மற்றும் அதிகாரிகள் நேரில் வந்து இந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போதே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த மழைநீரானது வடிந்த பிறகு இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் மற்றும் அடைக்கப்பட்டுள்ள பகுதிகளை சீரமைத்து உடனடியாக இப்பகுதியில் உள்ள மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என இப்பகுதி பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். தொடர்ந்து இப்பகுதியில் தற்போது வெள்ளநீரானது படிப்படியாக குறைந்து தற்போது முழுவதுமாக இந்த மழைநீரை வடிந்து காணப்படுகிறது. மேலும் இந்த மழைநீரில் இப்பகுதியில் நீண்ட நாட்களாக செய்கின்ற சாக்கடை நீரும் இது சேர்ந்து வந்ததால் இப்பகுதியில் தற்போது மிகவும் துர்நாற்றம் வீசி சுகாதார சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதை அகற்றும் பணியில் தற்போது ஊராட்சி நிர்வாகிகள் தற்போது ஊழியர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது காலை முதல் இப்பகுதியில் குடியிருப்பு பகுதியில் வீடுகளில் நீர் புகுந்த காரணத்தால் பொதுமக்கள் தற்போது இதுவரை பல இடங்களில் உணவு மற்றும் இந்த உணவு கூட இல்லாமல் தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு இப்பகுதியில் வரக்கூடிய அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள் அவர் சந்தித்து தற்போது உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். பல ஆண்டுகளாக இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த ஆக்கிரமிப்புகள் மற்றும் அரிப்புகள் ஏற்பட்டுள்ள இந்த கால்வாயை சீரமைத்து பாலங்கள் அமைத்தர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளிடமும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரதீப். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.